Hi, this is Santosh. Welcome to English Abaka. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 உடைய ஃபர்ஸ்ட் சாப்டரான த லாஸ்ட் லெசன் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டருடைய சம்மரியை நம்ம சேனல்ல பண்ணியாச்சு. நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இப்ப பண்ண போறேன். சரி வாங்க இந்த சாப்டருடைய லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் என்ன மோட்டிவேட் பண்ணுது இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்றதுக்காக. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. The last lesson, which was written by Alphonse Daudet. He was born in the year 1840 and died in the year 1897. He was a French novelist and short story writer. The last lesson is set in the days of Franco-Prussian War between 1870 to 1871, in which France was defeated by Prussia led by Bismarck. Bismarck na enna pathina leader. Prussia then consisted of what now are the nation of Germany, Poland and parts of Austria. In this story, the French districts of Alsace and Lorraine. The Alsace ன்றது பாத்தீங்கன்னா the word different-ஆ இருக்கும். ஆனா அதோட pronunciation AL/ZAS இந்த சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சவுண்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு phonetical transcriptions நான் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Alsace and Lorraine have passed into Prussian hands. Read the story to find out what effect this had on life at school. இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிரஷ்யா பிரஷ்யா இது மாதிரி ஒரு உண்மையிலேயே ஒரு ஸ்டேட் இருந்தது. இந்த 1870 1871 இந்த மாதிரி டைம்ல இந்த பிரஷ்யாவுக்கும் பிரான்ஸ்க்கும் ஒரு வார் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா பிரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க. இந்த பிரஷ்யா பாத்தீங்கன்னா ஜெர்மன் முக்காவாசி ஜெர்மனுடைய கண்ட்ரோல், அதாவது ஸோ ஜெர்மன் நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரஷ்யா இந்த பிரெஞ்சு இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் இந்த ஆல்சாஸ் அண்ட் லோரைன் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் ஜெயிச்சு அவங்க பவருக்கு வந்ததால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அந்த பிளேசஸ்ல வந்தது. அதாவது இவங்க பிரெஞ்சு தோத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த பிரஷியன்ஸ் பவர் டேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ்ல எந்த மாதிரியான மாற்றம்லாம் வந்துச்சு அதுதான் இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை லைன் பை லைன் ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்ற டவுட் நிறைய நாள் இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனோடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாமில் இந்த சாப்டர்ல இருந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறாங்கன்ற பொழுது அப்போ இதுக்கு ரிலேட்டடாக இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக அந்த கொஷின் இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸை கண்டிப்பாக அந்த ஆன்சர்ஸில் எழுதியிருக்கணும். ஏன்னா நம்ம கீ ஆன்சரில் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த எக்ஸ்பிரஷனை அவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர்ஸ் எழுதும் போது எழுதணும். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இன் கிரேட் ட்ரெட் ஆஃப். அந்த இன் கிரேட் ட்ரெட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர்ஃபுல் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் சம்திங். அதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுறது. கவுண்டட் ஆன், டு ரிலே ஆர் ட்ரஸ்ட் ஆன் சம்திங் ஆர் சம்படி. ஒரு விஷயத்து மேல ட்ரஸ்ட் வைக்கிறது. நெக்ஸ்ட், thumbed at the edges. Thumbed at the edges என்னன்னு பார்த்தீங்கன்னா, worn or soiled edges caused by frequent handling. அதாவது நம்ம புக்ஸை எஸ்பெஷலி சொல்லிக்கலாம். புக்ஸை திருப்பி ரொம்ப நாளாக திருப்பினால அந்த எட்ஜஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பழசாகிடும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க. இன் யூனிசன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, something happening or being done at the same time. நெக்ஸ்ட், கிரேட் பசல். இந்த கிரேட் பசல் இந்த பஸ்டல்ன்ற ஸ்பெல்லிங் சவுண்ட்ஸ் வந்திருக்கும் அங்கே, ஸ்பெல்லிங்கு. ஆனால் அதோடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னா பசல். நான் உங்களுக்கு ஃபோனட்டிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அ கிரேட் பசல், அன் எக்ஸைட்டட் ஆஃபன் நாய்ஸி ஆக்டிவிட்டி ஆர் அ ரேபிட் ஆக்டிவ் கமோஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்போவுமே நாய்ஸியாக ஒரு மாதிரி ஆக்டிவிட்டியாக நடந்துகிட்டே இருக்கிற இடம் மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட், ரெப்ரோச் அவர் செல்ஃப் வித். ரெப்ரோச் அவர் செல்ஃப் வித் அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் டிஸ்அப்ரூவல், கிரிட்டிசிசம் ஆர் டிசப்பாயின்மெண்ட். சரி வாங்க இப்போ லைன் பை லைன் ரீடிங்க்கு போயிடலாம். லைன் பை லைன் ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாரும் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸை எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் ஒரு பென் ஆர் பென்சில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் டிஃபிகல்ட் வேர்டோடைய மீனிங் சொல்லும்பொழுது அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டாதான் அதற்கப்புறம் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் பென்சிலை கையில் வச்சுக்கோங்க. I started for school very late that morning and was in a great dread of scolding. இங்கே இந்த ட்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர்னு எழுதிக்கோங்க. அதாவது நம்ம முன்னாடியே இந்த கிரேட் ட்ரெட் அப்படின்றத பார்த்தோமோ, ஃபியர் ஆஃப் ஆன்டிசிபேட்டிங் ஆஃப் சம்திங், அதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறது. நீங்கள் ஃபியர்னு எழுதிக்கோங்க. எஸ்பெஷலி பிகாஸ் M. Hemmel had said that he would question us on participles. இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ்ன்ற ஒரு சின்ன பையனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் பார்க்க போகிறோம். அவன் தான் நமக்கு இந்த ஸ்டோரியை நரேட் பண்ண போகிறான். ஸோ ஐன்றதை அண்டர்லைன் பண்ணி ஃப்ரான்ஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கூல் பையன் தான் நமக்கு இந்த கதையை சொல்ல போகிறான். அவன் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஸ்கூலுக்கு கிளம்பும் பொழுது எதையோ ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறான். அது எதுன்னு பார்த்தோன்னா ஹெமல்ன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோடைய டீச்சர்.
அந்த ஃப்ரான்ஸ்ன்ற பையனுடைய டீச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள்ஸில் கொஷின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்காராம். பார்ட்டிசிபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிராமர். எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிராமர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிராமர். அண்ட் ஐ டிட் நாட் நோ த ஃபர்ஸ்ட் வேர்ட் அபவுட் தெம். For a moment, I thought of running away and spending the day out of doors. It was so warm, so bright. The birds were chirping at the edge of the woods. And in the open field back of the sawmill, the Prussian soldiers were drilling. sawmillனா என்னன்னு பார்த்தீங்கன்னா wood factory machine எழுதிக்கோங்க. இந்த மரப்பட்டறை இருக்குல்ல, மரம் வேலை செய்யக்கூடிய இடம் அப்படின்றது. சரியா, நீங்கள் வந்து wood factory machine எழுதிக்கோங்க. It was all much more tempting than the rule for participles. But I had the strength to resist and hurried off to the school. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பார்ட்டிசிபிள்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. சில நேரம் ஃபார் அ மூமெண்ட் அவனுக்கு என்ன தோணுமா, பேசாமல் இங்கே ஸ்கூலுக்குலாம் போகிறதுக்கு பதிலாக வெளியில் போயிட்டு இந்த பேர்ட்ஸ் அழகாக கத்திகிட்டே போகிறது, ப்ரஷியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுறது. அதாவது இங்கே வந்து ட்ரில்லிங் கொடுத்துருக்காங்க. ட்ரில்லிங்னா என்னென்னா மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுறது. நீங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, சோல்ஜர்ஸ்லாம் வந்து கிரவுண்டில் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க ட்ரில்லிங்ன்றது. சரிங்களா, இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிளாஸ் இந்த பார்ட்டிசிபிள்ஸ்லாம் ஒரு விஷயமாவே தெரியல, பேசாமல் வெளியில் போய் ஜாலியாக விளையாடலான்னு தோணுது அவனுக்கு. ஆனால் இது எல்லாம் தோணினாலும் அவன் வந்து மைண்ட் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்றதை சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்படின்னு அவன் சொல்கிறான். ரெசிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் தி ஆக்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. வித்ஸ்டாண்ட் தி ஆக்ஷன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. For the last 2 years, all our bad news had come from there. The lost battles, the draft, the orders of the commanding officer. இங்கே டிராஃப்ட்னு கொடுத்துருக்காங்களே, அங்கே வந்து ரிட்டன் ஆர்டர்னு எழுதிக்கோங்க. And I thought to myself without stopping, what can be the matter now? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, இந்த டவுன் ஹால் அவங்க கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்பொழுது அந்த டவுன் ஹால் கிட்ட வரும்பொழுது அந்த டவுன் ஹால் கிட்ட இருக்கக்கூடிய புல்லட்டின் போர்டுக்கு முன்னாடி, புல்லட்டின் போர்டுனா நோட்டீஸ் போர்டுன்னு வச்சுக்கோங்களேன். நோட்டீஸ் ஸ்கூல்ஸில் கூட நோட்டீஸ் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நோட்டீஸ் போர்டுக்கு முன்னாடி நிறைய பீப்புள் நின்றுட்டுருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து க்ரௌடாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்க்குறான். அதை பார்த்த உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த புல்லட்டின் போர்டில் கடைசி 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட் நியூஸ் தான் வருமா. அதாவது இவங்க லாஸ்ட்டாக பேட்டில், இவங்க தோற்று போனது, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஆர்டர்ஸ் ஏதாவது வருது, இந்த ரூல்ஸ் எதாவது ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி அந்த புல்லட்டின் போர்டில் போடக்கூடிய எல்லா நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான நியூஸ், அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸாக தான் இருக்கும் அப்படின்றத அவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த ஃப்ரான்ஸ்ன்ற பையன் ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறதால அங்கே இந்த புல்லட்டின் போர்டில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான். பட் அங்கே நிற்காம அவன் யோசிச்சுட்டே மட்டும் போகிறான். என்னது இது, என்னவா இருக்கும், அதில் புல்லட்டின் போர்டில் என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டே தான் இருக்கான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Then as I hurried by as fast as I could go, the blacksmith watched her. வாட்ச்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன். இது ஃப்ரெஞ்ச் வேர்டு அது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் அப்படின்னு போட்டு ஃப்ரெஞ்ச் வேர்டுன்னு போட்டு வாட்ச்மேன் எழுதிக்கோங்க. Who was there with his apprentice reading the bulletin. The apprenticeனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஆக்சுவலி ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக லோ வேஜஸில் கூட ஒர்க் பண்ணுவாங்க. Reading the bulletin called after me. Don't go so fast, Bob. You will get to your school in plenty of time. ஸோ இந்த இடத்துல பாப் அப்படின்னு சொல்கிறது வந்து பாய்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வேகமாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து அந்த கூட்டத்தில் அந்த க்ரௌட், அந்த புல்லட்டின் போர்டு முன்னாடி இருக்கக்கூடிய க்ரௌட்லேருந்து அந்த பிளாக் ஸ்மித் வந்து என்ன சொல்கிறாரு, டேய் தம்பி ஏன்பா வேகமாக ஓடிட்டு இருக்க, உனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இது சொன்ன உடனே நம்ம ஃப்ரான்ஸ்க்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா இவன் ஆல்ரெடி லேட்டாக போயிட்டு இருக்கான். என்னது இது இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறான். சரி வாங்க அது என்ன விஷயன்றதை நெக்ஸ்ட் பேராகிராஃப் போய் பார்த்துடலாம். I thought he was making fun of me and reach Emil's little garden all out of breath. ஸோ இந்த ஃப்ரான்ஸ், இந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, அவர் வந்து இவனை கிண்டல் பண்ணுறாருன்னு நினைக்கிறான். ஏன்னா இவன் ஆல்ரெடி லேட்டாக போகிறான்ல ஸ்கூலுக்கு, அதனால் வந்து அவர் வந்து இவனை கிண்டல் பண்ணுறாருன்னு இவன் நினச்சிக்கிறான். ஸோ கடைசியில் வந்து ஸ்கூலோடைய கார்டனுக்கு என்டர் ஆகிட்டான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Usually when school began, there was a great bustle which could be heard out in the street. The opening and closing of desks, lessons repeated in unison, very loud with our hands over ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. நான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக நம்ம ஸ்கூல் கிட்ட போனால் அந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு முழுக்கவே சத்தம் கேட்கும். அதாவது என்ன சத்தம்னு சொல்கிறான்னா, அவன் டெஸ்க்ஸை இழுக்கிறது, க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் டெஸ்க்ஸை. அடுத்து வந்து நம்ம இந்த யூனிசன் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சைமல்டேனியஸாக டீச்சர்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை தான் அவன் சொல்கிறாங்க, சத்தமாக டீச்சர்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிறது. தென்
டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் ராப்பிங் ஆன் த டேபிள். அதாவது டீச்சர் வச்சிருக்கக்கூடிய ஸ்டிக்ஸ், அந்த ரூலர் இருக்குல்ல, அதை வச்சு பெஞ்சில் வந்து தட்டுறது, அந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக சில நேரத்தில் டீச்சர்ஸ் தட்டுவாங்கல்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பட் நவ் இட் வாஸ் ஆல்சோ ஸ்டில். ஐ ஹேட் கவுண்டட் ஆன் தி கமோஷன். கமோஷன் என்னன்னா கன்ஃபியூஸ்டுன்னு எழுதிக்கோங்க. இன் அ கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் I have counted on the commotion to get to my desk without being seen. But of course that day everything had to be as quiet as Sunday morning. அவன் என்ன சொல்ல வரானா, எதுவுமே எல்லாமே வந்து ஒரு விதமான ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து சண்டே மார்னிங் மாதிரி இருக்குது. சண்டே மார்னிங் தான் ஸ்கூல்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கும். மற்ற வீக் டேஸில் எப்பயுமே டீச்சர்ஸ் பேசுகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறது, டெஸ்க் எழுக்கிறது, இந்த மாதிரி சவுண்டாகவே இருக்கும். ஆனால் வந்து அன்னைக்கு பார்த்தா சண்டே மார்னிங் மாதிரி இருக்குது அப்படின்றத அவன் நினைக்கிறான். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்றதும் சொல்கிறான். Through the window I saw my classmates already in their places and M. Hemmel walking up and down with his terrible iron ruler under his arm. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and how frightened I was. இப்போ என்னென்னா அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து கிளாஸஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த கிளாஸை திறந்து இவன் உள்ளே போகணும். அதை நினைக்கும் பொழுதே வந்து இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத சொல்கிறான். அவன் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் ரூலரை கையில் வச்சுட்டு மேலேயும் கீழே நடந்துட்டு இருக்காரான். But nothing happened. M. Hemmel saw me and said very kindly, "Go to your place quickly, little Franz. We were beginning without you." அவன் பயந்த மாதிரி ஒன்றுமே நடக்கல. அந்த டீச்சர் வந்து பொலைட்டாக என்ன சொல்கிறாரு, டேய் நீ வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், சரி வா வந்து போய் உன் பிளேஸில் போய் உட்காரு அப்படின்றத அவன் டீச்சர் ஹெமல் வந்து சொல்கிறாரு. இது வந்து அவனுக்கு இன்னும் மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சாகவே தான் இருக்குது. கண்டினியூ பண்ணிடலாம். I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had got a little over my fright. ஃப்ரைட்னா வந்து சடன் ஃபியர் அப்படின்னு எழுதிக்கோங்க, சடன் ஃபியர். Did I see that our teacher had on his beautiful green coat, his frilled-னா வந்து டெக்கரேட்டிவ்னு எழுதிக்கோங்க, டெக்கரேட்டிவ் frilled shirt and the little black silk cap, all embroidered, that he never wore except on inspection and prize days. இவன் பிளேஸில் போய் உட்காந்த உடனே அவன் டீச்சரை பார்க்குறாரு. அவன் டீச்சரை பார்த்தா அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கோட் போட்டிருக்காரு. யூஸ்வலாக அந்த க்ரீன் கோட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் டேஸு இல்லை வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேஸ் இப்போ மட்டும்தான் போடுவார். ஏன் இந்த டீச்சர் வந்து இந்த மாதிரி நியூ ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்றத வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது நம்ம ஃப்ரான்ஸ் பையனுக்கு. But the thing that surprised me most was to see on the black benches that were always empty, the village people sitting quietly like ourselves, old Auza with the three-cornered hat, the former mayor, the former postmaster and several other besides. ஸோ இவனுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் பெஞ்ச், யூஸ்வலாக லாஸ்ட் பெஞ்ச் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே ஓல்ட் ஹவுஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுஸா இதோடைய ப்ரொனன்சியேஷனோட ஃபொனடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த ஹவுஸர் கிடையாது, ஹவுஸா அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஹவுஸா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் ஷெல்டர் கொடுக்கறது. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓல்டு வில்லேஜர்ஸ், அதாவது அவங்கள தான் வந்து ஹவுஸா அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. இந்த ஓல்டு மேயர், இந்த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், அவங்க கூட சில ஓல்டு பீப்புள், இந்த வில்லேஜ் பீப்புளில் எல்லாருமே வந்து இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்களாம். ஏன் இந்த ஓல்டு பீப்புள் வந்து இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்கன்றத வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லுவாங்க. சரி வாங்க அதை பார்த்துடலாம். Everybody looked sad and the Auza had bought an old primer. ப்ரைமர்னா ஓல்டு புக், அந்த ப்ரைமரி புக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், பழைய ஓல்டு புக். thumbed at the edges, இது வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸில் பார்த்துருக்கோம். அதாவது இந்த ஓல்டு புக் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ரொம்ப ஓல்டு ஆகிடுச்சு அப்படின்றது தான் அந்த thumbed at the edges. இந்த பழைய புக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் இல்லைனா பழசாக வந்து தேஞ்சு போயிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. And he held it open on his knees with his great spectacles lying across the pages. ஸோ அந்த ஓல்ட் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓல்ட் ப்ரைமர், அந்த அவங்களுடைய பழைய ப்ரைமரி புக்ஸை எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறாங்க அப்படின்றது தான் சொல்கிறான். While I was wondering about it all, Hemmel mounted his chair. Mounted அப்படின்னா என்னென்னா சாட்னு எழுதிக்கோங்க, உட்கார்றது, ஓகேங்களா. And in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." சும்மா ஃபன்காக அந்த டீச்சர் பேசினா எப்படி இருக்குன்றதுனால பேசி காமிச்சேன். இது பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், இல்லை நார்மலாகவே படிச்சுட்டு போகலான்னா அப்படியும் படிச்சுட்டு போயிடலாம்.
ஸோ இதை வந்து டீச்சர் சொல்கிறாரு, இது வந்து என்னென்னா ஜெர்மன்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதாவது பெர்லின்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை டீச் பண்ணக்கூடாது, ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக ஜெர்மன் லாங்குவேஜ் தான் டீச் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, பிரஷன்ஸ் ஜெயிச்சதால் இதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான் டீச் பண்ணணுன்றது ஆர்டர் வந்துருச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் லெசன், இதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டீச் பண்ண முடியாது, ஸோ எல்லாருமே இன்றைக்கி அட்டென்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத ஹெமல் டீச்சர் சொல்கிறாரு. What a thunderclap these words were to me. Oh, the riches, that was what they had put up at the town hall. Riches அப்படின்னா வந்து unfortunate அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து அவன் கேட்டது வந்து இடி இடித்த மாதிரி இருக்கான், அவனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இடி இடித்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ புரியுது அவனுக்கு, ஓ இதை தான் வந்து அந்த புல்லட்டின் போர்டில் பீப்புளெலாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்றது வந்து அவனுக்கு இப்போ புரியுது. My last French lesson. Why? I hardly knew how to write. I should never learn anymore. I must stop there. Then, oh, how sorry I was for not learning my lessons, for seeking bird's egg or going sliding on the sand. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my histories of the saints, were old friends now that I couldn't give up. And Emil too. The idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. Crankyனா வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டபிள்னு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த சார் அப்படின்றது கொடுத்துருக்காங்கல்ல, சார்ன்றது வந்து ஒரு ரிவர். ஆக்சுவலி இந்த பேராகிராஃபில் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இது தான் என்னோட கடைசி லெசனா, நான் வந்து ஒழுங்காக லெசன் படிக்கவே இல்லை, எனக்கு வந்து எதுவுமே பிடிக்காது. ஆக்சுவலி எனக்கு வந்து படிக்கிறதும் பிடிக்காது, டீச்சரையும் பிடிக்காது. ஆனால் இது டீச்சர் படிக்கிறதுக்கு பதிலாக நிறைய நேரத்தில் வந்து இந்த ரிவரில் போய் விளையாடுறது இதெல்லாம் நினச்சி பார்க்குறான், அந்த பேர்ட்ஸோடைய எக்ஸ் கூட விளையாடுறது இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து இவனுடைய டீச்சர் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டானவர், அதிகமாக ரூல்ஸ் போடுவார், இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இவருக்கு அவர் ஸ்கூலை விட்டு போகிறாருன்றதை தெரிஞ்ச உடனே, அந்த நியூஸ் அவர் கேட்ட உடனே அந்த டீச்சரை இவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அதான் கிராங்கி. அது எவ்வளோதான் ஒரு இரிட்டேட்டபிளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டீச்சரை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Poor man, it was in honor of this last lesson that he had put up on his fine Sunday clothes. And now I understand why the old men of the villagers were sitting there in the back of the room. It was because they were sorry too, that they had not gone to school more. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for their country that was there no more. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, பாவம் இந்த மனுஷன், இவன் நினைக்கிறான், அந்த சின்ன பையன், இந்த ஃப்ரான்ஸ், இந்த பாய் என்ன நினைக்கிறான்னா, இப்போ புரியுது அவனுக்கு ஏன் வந்து அந்த டீச்சர் வந்து அந்த க்ரீன் கலர் எம்ப்ராய்டர் கோட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் பெஞ்சில் எதுக்கு வந்து இந்த ஓல்ட் பீப்புளெலாம் வந்திருக்காங்க, அவங்களுமே வந்து படிக்கலை. அதனால் இந்த இவர் 40 வருஷமாக கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக வந்து இந்த ஹெமல்ன்ற டீச்சர் வந்து ஃப்ரெஞ்ச் டீச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் டே ஃப்ரெஞ்ச் டீச் பண்ணுறது இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஓல்ட் ப்ரைமர், அவங்களுடைய புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இவருக்கு ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recitate. What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through, very loud and clear, and without one mistake. But I got mixed up on the first words and stood there, holding on to my desk, my heart beating and not daring to look up. ஸோ இவன் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல், ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் படிக்கணும்னு நினைக்கிறான். ஆக்சுவலி இவனுடைய டேர்ன் வந்துடுச்சு, இவன் போய் அந்த புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இவன் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் படிக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் வார்த்தை பேசும்போதே தடுமாறி நின்றுட்டான். ஸோ இதை நினச்சி அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவனுடைய ஹார்ட் வந்து வேகமாக பம்ப் பண்ணுது, பயமாக இருக்குன்னு நினைக்கிறான். அவனால் வந்து அங்கே அந்த சாரோடைய முகத்தை கூட பார்க்க முடியல அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இவன் பயத்தோடையே இருக்கான் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். I heard Hemel say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, bah, I have plenty of time. I will learn it tomorrow. And now you see where we have come out. That's the great trouble with Alsace. She puts off learning till tomorrow. இந்த இடத்துல ஷீ புட்ஸ் ஆஃப், ஷீ வந்து ஆல்சஸை வந்து சொல்கிறாங்க. நமக்கு ஃப்ரெஞ்சில் வந்து ஜெண்டர் இருக்குது. ஆக்சுவலி எல்லா பொருளுக்கும் எல்லா வேர்ட்ஸ்க்குமே ஜெண்டர்ஸ் இருக்குது ஃப்ரெஞ்சில். அதனால் வந்து இந்த ஆல்சஸ்ன்ற ஊரை தான் வந்து ஃபீமேலாக டினோட் பண்ணுறாங்க. Now those fellows out there will have the right to say to you, how is it? You pretend to be Frenchmen and yet you can either speak nor write your own language. But you are not the worst, poor little Franz.
we have all a great deal to reproach ourselves with. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெமல் வந்து அவன் திட்டுவார்னு நினச்சான். ஆனால் ஹெமல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அவனை திட்டலாம் இல்லை, நீ வந்து உன்னை திட்ட மாட்டேன், நீ கவலைப்படாத, ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நீ நினச்சி போஸ்ட்பான் பண்ணிட்டு போனேன் இல்லையா, நிறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ பாரு உனக்கு இப்போ டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த ஆல்சாஸில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் தான். அது பாருங்க, நீ வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பர்சன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களால் ரீடும் பண்ண முடியல, ஒழுங்காக எழுதவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு காரணம் நீ மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து சில பேரை காரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். Your parents were not anxious enough to have you learn. They prefer to put you to work on a farm or at the mill so as to have a little more money. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கணுன்றது ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்கல, யாருமே வந்து கஷ்டப்படலை. அவங்க எல்லாருக்குமே ஒரு காரணம் என்னென்னா, உங்களுக்கு எங்கே வேலைக்கு அனுப்பி காசை பார்க்கலான்னு மட்டும்தான் நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், and I have been to blame also. Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? And when I want to go fishing, did I not give you a holiday? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரையே ப்ளேம் பண்ணிக்கிறாரு. எனக்கு எப்போல்லாம் என்னுடைய கார்டனுக்கு தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் உங்களை அனுப்பிடுறேன், அது ஒரு தப்பு, நான் அந்த டைமில் டீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்போல்லாம் வெக்கேஷன்ஸ் போகணும், இந்த ஃபிஷிங்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட்டுட்டாரு. ஸோ அதனால் இவர் வந்து இவரையுமே ப்ளேம் பண்ணிக்கிறாரு, இன்னும் நிறைய நடத்திருக்கலாம் ஸ்கூல்ஸ் வச்சு அப்படின்றத, அதனால் இவரையும் ப்ளேம் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Then from one thing to another, Hemmel went on to talk on the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it, because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. இது சொல்லி முடிச்சுட்டு எம்எல் வந்து அவருடைய ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி பேட்ரியாட்டிசம், அதாவது அவருடைய பேட்ரியாட்டிசமை காமிக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய லாங்குவேஜ்ன்றது அது ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான, லாஜிக்கலான, கிளியரஸ்டான லாங்குவேஜ் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம லாங்குவேஜை காப்பாற்றணும். நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லாங்குவேஜை நீங்கள் காப்பாற்றணும். ஏன்னா ஒருத்தவன் தன்னுடைய மொழியை மறந்துட்டானா அவன் வந்து அவனுடைய அடையாளத்தை மறந்துடுவான், அவனுடைய ரிலீஜனை மறந்துடுவான், அவனுடைய ஐடென்டிட்டியை மறந்துடுவான், அவனுடைய ஃபாலோயிங்ஸை மறந்துடுவான். அதனால் நீங்கள் வந்து ஸ்லேவ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்ஸ்லேவ்ட் அப்படின்னா வந்து மேக் சம் ஒன் ஸ்லேவ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸ்லேவாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்றத சொல்கிறான். கண்டினியூ. Then he opened a grammar and read us our lesson. I was amazed to see how well I understood it. All he said seemed so easy. I think too that I had never listened so carefully, and that he had never explained everything with so much patience. ஸோ அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராமர் லெசன்ஸ் டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹெமல். அந்த கிராமர் லெசன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட், வேர்ட்ஸ் எல்லாமே இவனுக்கு தெளிவாக புரியுதான். அவன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ கேர்ஃபுல்லாக கவனித்ததும் இல்லை, அவர் இவ்வளோ பொறுமையாக நடத்தினதும் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away, and to put it all into our head at one stroke. இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித் ஜென்டில் ப்ரெஷர்னு எழுதிக்கோங்க. அதாவது டு புட் இட் ஆல் இன்டு அவர் ஹெட் அட் ஒன் ஸ்ட்ரோக். அதாவது அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் டீச் பண்ணுறாரு. கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷரோடு, அப்படின்னா ஐ மீன் என்னன்னா, அவர் எல்லாத்தையும் வந்து ஒரு ஜென்டில் ப்ரெஷரோட கொஞ்சம் அதிகமாக டீச் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத இந்த ஃப்ரான்ஸ் நினைக்கிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். After the grammar, we had a lesson in writing. That day, Hemmel had new copies for us, written in a beautiful round hand. Round hand na cursive handwriting எழுதிக்கோங்க நீங்க. France, Alsace. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desks. You have to have seen how everyone sat to work and how quiet it was. The only sound was the scratching of the pens over the paper. இந்த கிராமரை டீச் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொடுக்குறாராம். இந்த ரைட்டிங், அந்த ஃப்ரெஞ்ச் வேர்ட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்றத சொல்கிறான் அவன். அதுக்கடுத்து அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அல்சாஸ்ன்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த பேப்பரில் எழுதியிருக்கக்கூடியது எல்லா பெஞ்ச்லேயும் இருக்கிறதால அது எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளாக் மாதிரியும், அது எல்லா பெஞ்ச்லேயும் கொடி மாதிரி பறக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது அப்படின்றத சொல்கிறான். எல்லாருமே வந்து அந்த எந்த சத்தமும் இல்லாமல் அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை மட்டும் எழுதிட்டு இருக்காங்களாம். அவங்க எழுதுகிற சத்தம் மட்டும் தான் கேட்குதுன்றதையும் சொல்கிறான். Once some the beetles flew in, but nobody paid any attention to them.
not even the littlest one, who worked right on the tracing their fish hooks, as if that was French too. அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு பீட்டல், அதாவது ஒரு பூச்சி கூட பறந்து போகுது, வண்டு வந்து பறந்து வந்துட்டு இருக்கு கிளாஸில், அதை யாருமே கவனிக்கலையா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுகிற ஒர்க்கை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதை அவன் எப்படி சொல்கிறான்னா, ஒரு மீன் பிடிக்க போனவன் தூண்டில போட்டுட்டு அந்த தூண்டில் எப்படி பார்த்துட்டு இருப்பான், அந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை மட்டும்தான் கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். On the roof the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? ஸோ இந்த எழுதிட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பீஜியன்ஸ், அதாவது புறா வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இவனுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுதான், இந்த ஜெர்மன்காரங்களாம் இந்த பீஜியன்ஸை கூட ஜெர்மனில் பேச வச்சுருவாங்களா, அவங்களால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் கேட்குறான் அவன். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Whenever I looked up from my writing, I saw M.M.L. sitting motionless in his chair. Motionlessனா not moving எழுதிக்கோங்க. And gazing first at one thing, looking steadily. Gazing அப்படின்றது வந்து looking steadily. Gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little schoolroom. Fancy, for 40 years he had been there in the same place, with his garden outside the window and his class in front of him. Just like that. Only the desks and benches had been worn. அதாவது worn-னா வந்து shabby or damaged. இவர் 40 வருஷமா இந்த ஹெமல், இந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த ஸ்கூலில் தான் இவர் டீச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெஞ்சஸ் எதுவுமே மாறலை. அந்த பெஞ்ச் வந்து கொஞ்சம் ஓல்டாக ஷாபியாக இருக்குது, மற்றபடி அந்த எதுவுமே மாறல. அந்த கார்டன் அப்படியே தான் இருக்குது. அவர் சின்னதாக நட்ட செடி வந்து இப்போ வந்து மரமாக மாறி இருக்கு. ஆனால் வந்து வேற எதுவுமே மாறலை. இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத அவன் நினச்சி பார்க்குறான். The walnut tree in the garden were taller, and the hopvine that he had planted himself twined about the window to the roof. How it must have broken his heart to leave it all, poor man, to hear his sister moving about the room above, packing their trunks, for they must leave their country next day. So அவர் நட்ட சின்ன செடிலாம் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துது. இந்த வால்நட் ட்ரீஸு, அதுக்கப்புறம் எல்லா அந்த ஸ்டெம்ஸ், இவர் சின்னதாக நட்ட சாப்ளிங்ஸாக இருந்த ஒரு செடியெலாம் இப்போ வந்து மரமாக வளர்ந்துருச்சு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இந்த மனுஷனுக்கு, இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்ட உடனே அவருடைய சிஸ்டர் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பேக்கிங் தேர் ட்ரங்க்ஸ் அப்படின்னா அந்த அவருடைய பொருட்கள், அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் வந்து இவர் எப்படி பாதிச்சிருக்கும், நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். 40 வருஷமாக ஒரு இடத்துல இருந்துட்டு இப்போ அந்த இடத்த விட்டு போகணுன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து இந்த ஃப்ரான்ஸ் வந்து அவன் டீச்சருக்காக இவன் ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். But he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson in history. And then the babies chanted. Chantedna குழந்தை babble பண்றது. Saying கூட போட்டுக்கோங்க. There, ba, bi, bi, bo, boo. Down there, at the back of the room, old Auza had put on his spectacles and holding his primer in both hands, spelled the littles with them. You could see that he too was crying. His voice trembled with emotion, and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. How well I remembered it, the last lesson. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ஸோ இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் டீச் பண்ணுறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி டீச் பண்ணும்பொழுது இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஓல்டு ஹாஸா இருக்காங்கல்ல, அதாவது வில்லேஜர்ஸ், அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்களா, அவங்களுடைய ஓல்டு ப்ரைமர் புக் எடுத்து வச்சுக்கிட்டு பாபி பூன்னு வந்து எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த லாஸ்ட் லெசன்ஸை படிக்கும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஃபன்னியாகவும் இருக்குது, பேசிக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் கலங்கி பேச முடியாமல் ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்களாம். அதோடு அவங்க பேசிக்கிறாங்க, இந்த லாஸ்ட் லெசனை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் அப்படின்றதையும் அவங்க சொல்லிக்கிறாங்கன்றத இந்த குட்டி பையன் சொல்கிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். All at once the church clock struck 12. Then the Angelus, at the same moment the trumpet of the Prussians returning from the drill. ட்ரம்பெட் என்னென்னா, அந்த ட்ரில் பண்ணும்பொழுது ஒரு மியூசிக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு தான் வந்து ட்ரம்பெட்னு சொல்கிறாங்க. Sounded under our window. M.M.L. stood up, very pale, in his chair. I never saw him look so tall.
ஸோ பேல் அப்படின்னா என்னன்னா அன்இம்ப்ரெசிவ். இவர் வந்து இந்த 12 o'clock ஆன உடனே அந்த ட்ரம்பட் சவுண்ட் கேட்குது. அந்த ட்ரம்பட் சவுண்ட் வந்து அவங்க இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் வந்து எங்கள் ஸ்கூல்ல இருந்து ஜன்னல் வழியாக கேட்குது. அதை வந்து அதாவது டீச்சர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த சவுண்ட் வந்து நம்ம டீச்சருக்கு வந்து அன்இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த ஃப்ரான்ஸ் வந்து அவங்க டீச்சர் ஹெமலை வந்து இப்படி பார்த்ததே கிடையாதுன்றதையும் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். மை ஃப்ரெண்ட்ஸ் said he but something choked him. He could not go on. Choked, difficult for breathing. difficult breathingனு எழுதிக்கோங்க. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுறான், ஏதோ பேச வரான், ஆனால் அவனால் பேச முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தால் பேச்சு வராமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. Then he turned to the blackboard, took a piece of chalk and bearing on with all his might, he wrote as large as he could. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போர்டு சைடு திரும்புகிறாரு. அந்த பியரிங் அப்படின்னா வே ஆஃப் மூவிங். டக்குன்னு அந்த போர்டு சைடு திரும்பி ஒரு சாக் எடுத்து அவரால் எவ்வளோ பெருசாக எழுத முடியுமோ அவ்வளோ பெருசாக என்ன எழுதுறாருன்றதை நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்க்கலாம். வெவ் லா ஃப்ரான்ஸ், அதாவது வெவ் லா ஃப்ரான்ஸ்ன்றது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. அது அப்படி என்னன்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த போர்டில் லாங் லிவ் ஃப்ரான்ஸ்ன்றதை ரொம்ப பெருசாக எழுதுறாரு. தென் he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. ஸோ இந்த ஸ்டோரியை எங்கேயே இப்படி முடிக்கிறாங்க. நம்ம 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் எண்டடாக தான் இருக்கும். நம்ம தான் ஸ்டோரியை வந்து முழுக்க புரிஞ்சுக்கணும். இதிலேருந்து எப்படி வேணால் கேட்பாங்க, நீ ஃப்ரான்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவ, இந்த ஸ்டோரிஸ் முடிஞ்சதை பற்றி உன்னுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த மாதிரி வேறு லாங்குவேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால இல்லைனா வந்து இம்போஸ் பண்ணுறதால நீ எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவ, நீ அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா. கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப அனாலிட்டிக்கல் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம தான் இந்த ஸ்டோரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து இந்த லெசனோடைய புக் பேக் ஆன்சர்ஸையும் நான் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.